Hi friends, welcome to Taste Buds Sophie's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான சுவையான ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா டிஃபன் வெரைட்டி தான் பச்சை பயிர் பணியாரம். இந்த பணியாரத்தோட சேர்த்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இந்த தக்காளி சட்னி. ரொம்ப சுலபமா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி பார்க்க போறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்காக நம்ம நல்ல முளை கட்டிய பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நல்ல அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஹவர்ஸ் ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தோன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா முளை கட்டி நமக்கு பச்சை பயிர் கிடைக்கும். இந்த பச்சை பயிர் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து தேவைக்கேற்ற உப்பு, அப்புறமா காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம சுவையும் நல்ல டேஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு கையளவு கொத்தமல்லி, இதில் நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சி, இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அரைச்ச மாவோட சேர்த்து நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய காய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் நம்ம கிரேட்டட் கேரட், பீட்ரூட், இல்லைன்னா துருவியை நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கிறிஸ்பி அவுட்டர் லேயர் இருக்குன்றதுக்காக ஒரு அரை கப்பு நான் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர் நம்ம தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்ல ஷேப்பாக வரும். இப்போது அது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குயிக்காக ஒரு தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம், மஞ்சள்தூள், காரத்துக்காக மிளகாய்த்தூள் அண்ட் புளிப்புக்காக கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரை அரைச்சிக்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு நம்ம சேர்த்துக்க போகிறோம். கடுகு வெடித்த உடனே ஒரு 2 இல்லைன்னா 3 பல்லளவு நம்ம பூண்டு சேர்க்க போகிறோம். இந்த இடித்த பூண்டு சேர்க்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பூண்டு வாசனை அளவுக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அதை வதக்கி எடுத்துட்டு நம்ம இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி அப்புறம் வெங்காயம் அந்த பேஸ்ட் பச்சை பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணி இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா வேறு எந்த இதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. ஆல்ரெடி அதில் காரம் எல்லாம் சேர்த்ததுனால தனியாக சேர்க்கணும் அவசியம் இல்லை. நம்ம தேவைக்கேற்ற உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பணியார மாவு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ நல்ல சூடான பணியார கல்லில் நம்ம இந்த மாதிரி பணியாரம் சுட்டு எடுத்துக்க வேண்டியதா. ரொம்ப ஈஸியாக குயிக்காக இவ்வளோ ஒரு நல்ல ஹை ப்ரோட்டீன் ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக குழந்தைங்க சாப்பிட்டுடுவாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம புளிக்க வைக்கணும் அவசியமே இல்லை. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நைட் ஊற வச்சோன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லைனா ரொம்ப சீக்கிரமாக டிஃபன் வெரைட்டி சாயந்தரமாக கூட ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ அது கொஞ்சம் மொறு வேணுன்றதுனால கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம நல்லெண்ணெய் சைடில் விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சட்னியும் பணியாரம் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் நம்ம பணியாரம் பார்த்திங்கன்னா கழிச்சு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். ஸோ 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு 2-3 நிமிஷம் குக் பண்ணோன்னா நல்லா பணியாரம் குக் ஆகி ரெடி ஆகிடும். நமக்கு இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணோன்னா நமக்கு மொறுன்னு சூப்பரான சுவையான நல்ல ஹை ப்ரோட்டீன் பச்சை பயிர் பணியாரம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷூர் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சுலபமாக செய்யலாம். நம்ம சேனல் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி இன்னொரு ரெசிபியில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.